மருந்து குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கங்க. ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரித்து வச்சுக்கங்க. மல்லி 2 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், சுக்கு சிறிய துண்டு, பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தேவையான அளவு, மஞ்சள் கிழங்கு தேவையான அளவு, ஓமம் 1/2 ஸ்பூன் ஓமம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், மிளகு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு பொருளை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பொருளாக வறுத்துக்கலாம். இப்போ உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கடுகு, வெந்தயம், ஜீரக, மிளகு, ஓமம். சுக்கு, மஞ்சள் கிழங்கு லைட்டாக வறுத்தா போதும். பெருங்காய கட்டி நம்ம வறுத்துட்டோம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு சேர்த்துங்க. கடுகு பொரிஞ்சோன்னே வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கிங்க. இப்போ நல்லா பூண்டு நல்லா வதங்கிட்டு பாருங்க. வெங்காயம், பூண்டு. இந்த சமயத்தில் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துங்க. இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, மிளகாத்தூள் போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். Two very boring minutes later. பொடியை போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. தேவையான அளவு. நல்லா கொதிக்க விட்டுக்கலாம்.
இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துங்க. இது மருந்து குழம்புனால நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்யணும். A little longer than a few minutes later. பாருங்க, குழம்பு பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. One eternity later. மருத்துவ குணமிக்க இந்த மூலிகை குழம்பை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிடும்போது உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், சளியை கட்டுப்படுத்தும். இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். End of flashback.